வரை தத்துவம் தத்துவம். அப்படி ஒரு நூல் தமிழன் கண்டிருக்கிறான். இது எவ்வளவு பேருக்கு சொல்லியிருக்கோம். நீலகேசி ஒரு சமணவாதி. அந்த பெண்மணி பல தத்துவ ஞானிகளை சந்தித்து வருகிறாள். அந்த சந்திப்பின் மூலமாக தமிழ்நாட்டிலே எத்தகைய தத்துவங்கள்லாம் இருந்தன என்பது சொல்லப்படுகிறது. நான் அது பூரா என்னுடைய கட்டுரையினுடைய சாரத்தை சொல்லியிருக்கேன். இங்க நான் ஒன்றை நான் எடுத்துக்கொண்டதை தொடர்ந்து இதே பூதவாதம் அங்கேயும் வர்றாப்புல, ஒரு பூதவாதி வர்றாப்புல, அவன் இன்னொரு கேள்விக்கு விடை காண்றான். அது என்னன்னா மணிமேகலையில் இல்லாத ஒரு விடை. சரிங்க, இந்த சடப்பொருள்லாம் இவ்வளவு சேரும் போது அதுல இல்லாதது வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. சேர்மானம் என்பதை ஒப்புக்கொள்றீங்க. சேர்க்கிறதுக்கு அப்ப யார் இருந்தா? இன்னொரு அந்நிய சக்தி வேணும்ல. அந்த சடப்பொருளில் இல்லாத ஏதோ ஒன்று இருந்தா தானே அந்த கலவையை உருவாக்கி இருக்கும். அப்ப கடவுள் என்று ஒன்று வேணும் அல்லவா என்கிற கேள்வியை பூதவாதியை நோக்கி கேட்டிருப்பார்கள் போல தெரிகிறது. இந்த கேள்விக்கான பதிலை நீலகேசியிலே வரக்கூடிய பூதவாதி சொல்கிறான். அந்த பதில், சென்ற காலத்தும் செல்கின்ற காலத்தும் நின்ற காலத்தினும் இந்நிகழ்ச்சியே, என்றும் இவ்வுலகு இத்தன்மை இது. இது அனாதியானது. எப்படி பிரபஞ்சம் அனாதியானது என்று சொல்லலாமோ, எப்படி கடவுள் அனாதியானது என்று சொல்லலாமோ, இந்த ரெண்டிலே ஒன்றை இவன் தேர்வு செய்யறான். ஏதாவது ஒண்ணு அனாதியானதுன்னு சொல்லித்தான் ஆகணும். ஒரு சார் கடவுள் என்ன சொல்லும் பொழுது பூதவாதி என்ன சொல்றான்னா, இந்த சடப்பொருளை கொண்ட இந்த பிரபஞ்சமே அனாதியானது. ஆகவே இந்த கலப்பாடு நடக்குது, இந்த கலவை, இந்த சேர்மானம், அது என்றோ ஆரம்பமானது, என்றும் இருக்கும். இதுதான் உலகத்தினுடைய இயல்பு என்று இப்படி சொன்னவர்களும் உண்டு. இறுதியாக ஒன்றை மட்டும் நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஐயா, நீலகேசியிலே ஒரு அருமையான ஒரு செய்தி. நீலகேசி வேத மறுப்பு மரபை சமணத்தின் மூலமாக கொண்டு சென்றது. வேத மறுப்பு மரபு என்பது 3 விதமாக அதிலே வெளிப்பட்டிருக்கிறது. அதிலே வேள்வி மறுப்பு உண்டு, வேத மறுப்பு உண்டு, வர்ணாசிரம மறுப்பு உண்டு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? வேதங்கள் என்பவை அனாதிகால தொட்டு இருக்கக்கூடியவை, தொடக்கமில்லை என சொன்னார்கள். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாவன். இது எப்படி தொடக்கமே இல்லாம இருக்க முடியும்? ஏதேனும் ஒன்று இருந்தா அதை செஞ்சவன் ஒருத்தன் இருக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் கொஞ்சம் அருவருப்பா இருக்கலாம், பட் நான் உண்மையை சொல்லி ஆகணும். அது நீலகேசிலேயே வருது. ஊரது நடுவன் ஓர் உரையுளில் மலம் பெய்திட்டு ஒளிந்து ஒளியன். திடீர்னு ஒருத்தன் வேணும்னே நடுராத்திரில வீட்டுக்கு முன்னாடி மலம் பெய்ச்சிட்டு போனான். அவன் ஓடி போயிட்டான். ஆனா அது மலம் இருக்குன்னா பெய்தவன் ஒருத்தன் இருக்கணும்ல. இது ஒன்று. ஆகவே அனாதிங்கிற கருத்தோட்டத்தை ஏற்க முடியும். பட் இதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, அற்புதமான ஒரு செய்தி. இந்த மலத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அப்பவே அதை வச்சு என்ன பண்ணிருக்கலாம், தோற்றமும் நாற்றமும் சுவையும் ஆய்வு செஞ்சு இதை பெய்தவனுக்கு என்ன வியாதி என்பதை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நண்பர்களே, அவன் சொல்கிறான், மேற்குலத்தாரோடு இழிந்தவர் என்பது மெய்மை பெறா. ஆனா அதை பெய்தவன் உயர் ஜாதிக்காரனா தாழ்ந்த ஜாதிக்காரனா என்பது தெரியாது. இப்படி ஒரு வர்ணாசிரம எதிர்ப்பு சிந்தனையும் தத்துவத்தோடு சேர்ந்து நீலகேசியிலே இருக்கிறது. இத்தகைய பன்முகத்தன்மையோடு நம்முடைய ஆதி தமிழன் பிறந்தான், வளர்ந்தான், தத்துவம் பேசினான். நன்றி. தமிழரின் மதம் பற்றி சொல்லுவார். மேடையில் வீட்டிற்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் சபையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு தொடங்குகின்றேன். இந்த உலக செம்மொழி மாநாடு பிரம்மாண்டமான மாநாடாக இருந்திருக்கிறது. இது ஒரு பெரிய பிரமிப்பு. இதை நடத்தி கொடுத்த, துவக்கி வைத்த கலைஞர் அவர்களுக்கும் நடத்தி கொடுத்த மற்றவர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நேரடியாக என்னுடைய கருத்து கற்றுக்கு வருகிறேன். மற்ற இங்க இருக்கும் பேரறிஞர்களுக்கும் எனக்கு ஒரு சிறு வித்தியாசம் உண்டு. எனக்கும் தமிழுக்கும் தூரம் ரொம்ப தொலைவு. நான் லேசத்துறை பேராசிரியர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் லேசத்துறையில் ப்ரொஃபஸராக இருந்து இப்போ வெளிநாட்டில் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறவன். இப்ப அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே உலகு என்று அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபவன் முதற்றே என்று எழுதிவிட்டு அதுக்கு அடுத்தாற்போல் இசி கோடு எம்சி ஸ்கொயர் எஃப்சி கோடு எம்ஏன்னு போட்டா இது என்ன புதுசா எங்கேயோ தேவையில்லாத ஒரு புதுசா வந்திருக்கேன்னு நினைக்கிற மாதிரி நான் ஒரு பௌதிக பேராசிரியர். இருந்தாலும் தமிழ் ஆர்வமாக என்னுடைய கருத்துக்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். குற்றம் குறையிருப்பேன், மன்னித்துக் கொள்ளுக. இப்பொழுது நேரடியாக கருத்துக்கு வருகின்றேன். இது தமிழர் மதம் பற்றி உங்களுக்கு தெரியும். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கு என்று தனியான குணம் ஒன்று என்று பாட்டு கேட்டு பெற்றிருப்பீர்கள். அப்படி இருக்கையில்
ஒரு 2500 ஆண்டு பாரம்பரியம் உள்ள தமிழ் சமுதாயத்திற்கு என்று ஒரு தனிப்பட்ட மதம் பற்றிய கொள்கை இருக்கின்றதா என்பதை பற்றி ஆராய்ச்சி தான் இது. இதற்கு முதலாக மதம் என்றால் என்பது பற்றியும், கால வெள்ளத்தில் எதிர்நோக்கி தற்காலத்திலுடைய தமிழருடைய மதம் பற்றி, இடைக்கால தமிழர் மதம் பற்றி, பழைய சங்ககால தமிழர் பற்றி ஒரு வேகமான வெள்ளோட்ட நீச்சல் போட்டு கருத்துக்களை சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். ஆழமான கருத்து உங்களுக்கு என்னுடைய பேச்சு முடிந்த பிறகு எடை கூடிவிடும் என்று நினைக்கின்றேன். அவ்வளவு கனமான டாபிக். இப்படி நேரடியாக வருகின்றேன். இப்ப மதம் என்று சொன்னால் நாம் எதை மதிக்கின்றோமோ, வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக எதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் மதம். இதற்கு தமிழில் இன்னொரு அருமையான சொல்லு உண்டு, சமயம் என்று. சமயம் என்றால் சமைத்தல், காய்கறிகளை போட்டு சமைத்தல், பக்குவப்படுத்துதல். ஒரு பொண்ணு சமைச்சிட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி மனதை பக்குவப்படுத்துதான் சமயம். ஆக மதம், சமயம் எல்லாம் ரிலிஜன். தமிழருக்கு என்ற ரிலிஜியஸ் கோட்பாடு, வாட் இஸ் த ஐடியா, கான்செப்ட் ஆஃப் ரிலிஜன் ஃபார் தமிழ்ஸ்ங்கிறதா இந்த கட்டுரை நோக்கம். 4 வகையான மதங்கள் இருக்கின்றன. ஒன்று, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் வழிபடக்கூடிய ஏக இறைவன் வழிபாடு. அடுத்தாற்போல் இந்துக்கள் மிகவும் வழிபடக்கூடிய சைவ சமண வழிபாடு, சைவ வைஷ்ணவ வழிபாடு. 3வது பௌத்த சமண வழிபாடு. 4வது இயற்கை வழிபாடு. இதுல ஜுடாயிசம் என்பது, அதாவது யூதர்கள் வழியில் இருக்கக்கூடிய யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர் எல்லாருக்கும் ஒரே ஒரு கருத்து தான், இறைவன் வெளியே இருக்கக்கூடியவன், நம் எல்லாருக்கும் தலைவன், அதனை தோற்றுவித்தவன் கிடையாது, அவனுக்கு பின்னால் குழந்தைகள் கிடையாது. இது எல்லாமே மறுக்கப்படக்கூடிய கொள்கை. உருவ வழிபாடு இருக்கக்கூடாது. இவ்வளவுதான். இந்த கொள்கைக்கு வெவ்வேறு கிளைகளாக வந்தவதான் கிறிஸ்துவ மதமும் இஸ்லாமிய மதமும். ஆக அடிவேர் உருவ வழிபாடு கிடையாது, உருவம் கிடையாது. ஆனால் இறைவன் வெளியே இருக்கிறவன், அவன் உலகத்தில் அத்தனை மாட்டு வைக்கின்றவன், தோற்றத்தை தாங்கி அழிக்கக்கூடியவன். இவ்வளவுதான். இந்து மதம் அதற்கு நேர் எதிர்பாடுன்னு சொல்ல முடியாது. இதை ஏற்றுக்கொண்டாலும் இந்து மதத்தின் முக்கியமானது, இறைவன் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி எல்லாம் பண்ணி, இறைவன் வெளியிருப்பது மட்டுமல்ல, இறைவன் உருவாக்கிய அத்தனை பொருட்கள் உள்ளும் செறிந்து நிறைந்திருக்கின்றான். ஆகவேதான் கடவுள் கடந்தவன் பிளஸ் உள்ளே நிறைந்தவன், டிரான்செண்டன்ட் அண்ட் இம்மானன்ட். இது ரெண்டு சொல்லிலக்கணம், எழுத்திலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் பொருள் இலக்கணம் ஒரு தமிழ் வார்த்தை இன்ன பொருள் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, தமிழ் வார்த்தைகளுடைய பொருள் சொல்ல விரும்பல, தமிழுடைய வாழ்க்கையினுடைய பொருள் இலக்கணம் சொல்ல ஆரம்பித்து, வாழ்க்கை அகமாக்கி புறமாக்கி ஐம்பெருந்திணை இந்த மாதிரி திணை வகுத்து வாழ்க்கை இன்ன வகையில் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துட்டு போயிட்டார். இந்த ஃப்ரேம் ஒர்க்குடைய அடிப்படையில் தான் அடுத்தாப்புல வந்த சங்க இலக்கியங்கள் எல்லாமே வந்திருக்கு. அப்படின்னா இந்த நம்ம ஸ்டென்சில் சொல்லுவோம், ஸ்டென்சில் போட இந்த ஃப்ரேம் ஒர்க் கான்கிரீட் போட்டோம்னா இதற்கு மேல நீங்க இதை பூசலாம், இந்த மாதிரி வடிவத்தில். ஆனா கட்டடத்தினுடைய அமைப்பு எங்க இருக்குது, இந்த கான்கிரீட் செவர், மேல இருக்க ஸ்ட்ரக்சர், கீழே இருக்க ஃபவுண்டேஷன், உள்ளுக்குள்ள நீ என்ன பண்ணாலும் மாற்றிக்கலாம். அதே மாதிரி தமிழுடைய வாழ்க்கைக்கு, தமிழுடைய மதத்திற்கு, தமிழுடைய சமய கோட்பாட்டுக்கு ஒரு அருமையான ஃப்ரேம் ஒர்க்கை ஆரம்பித்து வைத்தவர் தொல்காப்பியர். மற்றவங்க எல்லாம் அதற்கு பின்னால்தான். ஆகவே அவர் தான் முதல் ரிலிஜியஸ் கான்செப்ட் உருவாக்குன பிலாசபர் நான் நினைக்கிறேன். அதற்கு பின்னால் திருக்குறள் எல்லாம் பண்ணிருக்கு. இந்த அகத்திணை புறத்திணையில மிக முக்கியமானது என்னவென்றால், இவையில் எல்லாமே எல்லா மனிதனுக்கும் பொதுவாகிய அக வாழ்க்கை,